கரத்தை அன்பாய் அழைக்கிறார். ஆதரவாய் தன் கரத்தை அன்பாய் அழைக்கிறார். மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாயும், ஏனெனில் உமது இரக்கம் கனிவு மிக்கது. ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு எங்களை கண்ணோக்கும். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாற்றுக்குரிய உமது வலத்தையே நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீரா. உங்களோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 58. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன்னிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சுடலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுப்பவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ
மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. அத்தீயோர் தம் வழிகளும் என்று திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புயலுக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி எனும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தன் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு மீண்டுமாய் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது வார்த்தைகளை கேட்க எங்கள் உள்ளத்தை தூண்டி எழுப்பும். உம்முடைய வழிகளை பின்பற்றி நடக்க ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று கடைபிடிக்கவும்
தேவைகளையும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பணிவோடு ஏற்று கடைபிடிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். குறிப்பாக இறைவார்த்தை சொல்லுகிறபடி நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. ஆம் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், அநாதை இல்லங்களில் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இப்படி நாங்கள் வாழ்கிற இந்த சமூகத்தில் தேவையில் இருப்போர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எங்களால் முடிந்த உதவியை செய்வதன் வழியாக, தாராள உள்ளத்துடன் செயல்படுவதன் வழியாக இந்த தவக்காலத்தின் பேறு பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம் அருட்துணையை வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் தேவையில் இருப்போர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். தேவையில் இருக்கிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளுகிற இரக்கச் செயல்களில் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பசித்திருப்போர் இருக்கிறார்கள், தாகமுற்றிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆடை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், இருப்பிடம் இல்லாமல் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் பாலங்கள் கடியிலும் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் என்று இந்த பட்டியலை நாம் தொடர்ந்து கொண்டே போகலாம். இந்த தவக்காலத்தில் நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அதனை வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நான் செய்கிற உதவி தேவையில் இருக்கிற யாருக்காவது பயனுள்ளதாக அமைகிறதா? கஷ்டப்படுகிற யாருக்காவது பெரும் உதவியாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஒரு இழப்பு. அந்த இழப்பினால் அந்த குடும்பம் மிக பெரும் நெருக்கடிக்கு உள்ளானது, மிக பெரும் ஒரு துயரத்தை சந்தித்தது. ஏனென்றால் அந்த குடும்பம் தன்னுடைய குடும்ப தலைவரை இழக்கின்ற ஒரு நிலை. அதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது, அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானது. படித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு பெரும் உதவி தேவைப்பட்டது. சரி, என்ன செய்யலாம் என்று சிந்தித்த போது 2-3 இடங்களில் பேசி பார்த்தோம். பேசி அவர்களிடத்தில் உதவி கேட்டபோது தாராள மனதுடன் உதவி செய்ய முன் வந்தார்கள். கை உடைந்த நிலையில், ஆதரவற்ற ஒரு நிலையில், தேவையில் உழன்று கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்களால் ஆன அந்த உதவியை செய்வதன் வழியாக இன்றைக்கு அந்த பிள்ளைகளால் தங்களுடைய கல்வியை தொடர முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? கடவுளுக்கு வந்து நன்றி சொன்னார்கள். அந்த உதவி செய்த நல்ல உள்ளங்களை நன்றியோடு நினைத்து ஆண்டவர் திருமுன்னிலையில் அவர்களுக்காக செபித்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு போனார்கள். இப்படிப்பட்ட தான தர்ம முயற்சிகளில் ஈடுபட நமக்கு அழைப்பு கொடுப்பதுதான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் இப்படிப்பட்ட இரக்கச் செயல்களில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நன்றாக வாழச் செய்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும்.
இறைவார்த்தை சொல்லுகிறபடி பாவிகளையே மனம் மாற நான் அழைக்க வந்தேன் என்கிறார் இறைவன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எப்பேற்பட்ட மக்களை தேடிச் சென்றார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். உடல் ஊனமுற்றவர்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார். இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு புது வாழ்வு தந்தார். முடக்குவாதமுற்றவரை எழுந்து நடக்கச் செய்தார். தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார். காய்ச்சலாய் படுத்து கிடந்தவரை எழுப்பினார். எந்த குடும்பத்தில் துன்பம் இருந்ததோ, எந்த குடும்பத்தில் துயரம் இருந்ததோ, எந்த குடும்பத்தில் அழுகை இருந்ததோ, எந்த குடும்பத்தில் வேதனை இருந்ததோ, ஆண்டவர் இயேசு அவர்களின் தேவைகளை சந்தித்தார். பேய் பிடித்தபடியாக தன்னுடைய அந்த மகளுக்கு இருக்கின்ற அந்த நோயை குணப்படுத்தும்படியாக அவரிடத்தில் இறைஞ்சு கேட்டபோது தாராளமாய் முன்வந்து உதவி செய்து அந்த தீ ஆவியை விரட்டி அடிப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வது நம் கடமை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்பாடுகளும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. நாமும் அத்தகைய செயல்களில் ஈடுபட இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலும் பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பசித்திருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கும் போது, தாகமுற்றிருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற போது, சிறையில் இருக்கிறவர்களை சென்று சந்திக்கும் போது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சென்று நாம் ஆறுதல் மொழிகளை சொல்லுகிற போது இறைவன் நம்மீது அருள் கூர்ந்து நமக்கு நிறைவான ஆசீரை அளிக்கிறார் என்கிற வாக்குறுதியை தருகிறது முதல் வாசகம். இதுதான் உண்மையான நோன்பு. இதுதான் நாம் ஜெபிக்கிற ஜெபம். இதுதான் நாம் செய்கிற தான தர்மங்கள். இதன் வழியாகத்தான் நாமும் நம்முடைய தலைமுறையும் நம்முடைய குடும்பமும் நல்ல ஆசீரோடு வாழ்வதற்கான ஒரு அடிப்படை ஆசீர்வாதத்தை சொல்லித் தருகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம், இறைவார்த்தை பகுதிகள். எனவே இவற்றை மனதில் கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முன்வருவோம். இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோம். அதன் வழியாக இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள விதத்தில் கடைபிடித்து ஆண்டவருடைய ஆசீரோடு சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். தனது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தனது நன்மைக்காகவும் ஆண்டவரே, எங்களை உம்மோடு பிறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றுள்ள உண்மை வேண்டும். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
கண்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளை குணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உயிரினமும் மன்னகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாவியும் வரிதண்டுபவருமான லேவியை தேடிச் சென்ற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நாடி தேடி வருகிறார். இந்த தேவ நற்கருணையின் வடிவில் இறை பிரசன்னத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இயேசுவை கண்டுகொள்ள, அந்த இயேசுவை அனுபவிக்க, அந்த இயேசுவினுடைய மீட்பில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்தை விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறார். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்துடன் இருக்க வேண்டும் என ஆசை கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட இறைவனை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின் சுமக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோணி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே.
இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்விற்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. காலத்தின் சிறப்பாசிரை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை நெருங்கி வந்துள்ள மக்களோடு கனிவுடன் இருந்தருளும். இவ்வாறு உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போரை எத்தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தேவ அன்னை மரியாவின் பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். Amen.